அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் சனியை விட்டு விலகுகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் நுழைகிறார். எனவே நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து அடுத்தடுத்து பல நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதி சப்தமஸ்தானத்தில் இருப்பதை விட அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்தாலும் மிக பெரிய அளவில் சிரமம் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சில விதிகள் உண்டு என்றால் அதே சமயம் அதற்கான விதி விலக்கலும் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் நுழைந்தாலும் கூட அங்கு ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைக்க போகிறார். சனியை விட்டு விலகி இருப்பதே சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் சற்று சிரமம் குறைந்திருப்பது என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அஷ்டமத்தை விட்டு முழுமையாக விலகக்கூடிய தருணத்தில் உச்சம் பெறுவாருங்க. எனவே பல்வேறு வகையான சிரமங்கள், தொல்லைகள், தொந்தரவுகள் அனைத்துமே தகர்த்தெறியப்படும். தற்போது அஷ்டமத்தில் நுழைவது சில நேரங்களில் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகவும் அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் அதே சமயம் சப்தம பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் வந்தாலும் உடனடியாக தீர்வு காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான சூரியன் உறுதிப்படுத்துகிறார். பொதுவாக சூரியனை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். முதலும் முடிவுமாக இருப்பவர் சூரியனாக தான் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடனும் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமான சுக்கிரனுடனும் இணைந்திருப்பதை விட இந்த இரண்டு கிரக நிலைகளை விட்டு விலகுவது நிச்சயமாக முதலும் முடிவுமான சூரியன் நல்ல பல மாற்றங்களை வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. கும்பராசியிலிருந்து 14/3/2024 முதல் மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசிக்குள் நுழைகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய சின்ன சங்கடம் என்னவென்றால், ரெண்டு பகை கிரகமான சுக்கிரன் சனியை விட்டு விலகக்கூடிய சூரியன் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இருப்பினும் மிக வலிமை வாய்ந்த ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை விட்டு விலகி ராகுவுடன் இணைவதால் பல்வேறு விஷயங்கள்ல சிரமம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் மீன ராசி சூரியனின் நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்தில் சூரியன் வலிமை பெற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதலும் முடிவுமான சூரியனும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மிக வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் அமருவதால் இதுவரை சந்தித்த பல சிரமங்கள் வாழ்வில் வெகுவாக குறைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அங்கு நீட்சம் பெற்ற அது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த தருணம் என்பது சூரியனுடைய பெயர்ச்சி காரணமாக பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடுகிறது. அந்த மாற்றம் பொதுவாகவே நல்லதொரு இனியமையான மாற்றமாக அமைகிறது. ஏனென்றால் சூரியன் பொதுவாக 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல உபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுப்பாருங்க. ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது சில சிரமங்கள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அலைச்சல்கள், உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்கள்ல ஓரளவிற்கு நடுநிலையான பலனை பெற முடியும். தற்போது சனி சுக்கிரனை விட்டு விலகுவதால் சந்தித்து வந்த பல பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறியிருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன். சூரியனின் பார்வையில் சந்திரன், செவ்வாய், குரு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளை பகை கிரகங்களாக பார்க்கிறாருங்க சூரியன். புதனை தனது அருகாமையில் உள்ள புதனை சமகிரகமாக பார்க்கிறார். புதனுக்கு சூரியன் அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறது. எனவே நட்பு கிரகத்தின் ஆட்சி வீடான மீன ராசிக்கு
ராசிக்கு மாறியிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை பல்வேறு வகையில உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல மிகப்பெரிய அளவுல வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்தை குடும்பம், உத்தியோகம், தொழில், அரசியல் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளிலும் செலுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். அவர் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அதிகார தோரணையில் அனைத்து விதமான பணிகளையும் செவ்வன செய்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சூரியன் பல்வேறு விதமான யோகங்களை தன்னுடைய மனிதர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாறுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக இயற்கையிலே ஒரு பாவகிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் உட்பட அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆளுமையை செலுத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. அவர் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது வலுவிழந்திருந்தாலோ அது போன்ற வாய்ப்புகள் எந்த விஷயத்திலும் கிடைக்காது. குடும்பமாக இருந்தாலும் தொழில், அரசியல் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்றால் சூரியன் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிற்கு சனியை விட்டு விலகுகிறாருங்க. சூரியனின் நீச்ச வீடாக துலாம் ராசியும் உச்ச வீடாக ராசியும் பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்போதைக்கு வலு பெறக்கூடிய சூரியன் சரியாக ஒரு மாதத்தில் உச்சம் பெற போகிறார். சூரியன் உச்சம் பெறும் தருணம் என்பதும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதற்கான யோகமும் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு தருணமுமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் சூரியனுடைய இந்த பயிற்சி மட்டுமல்ல, அடுத்தடுத்து நிகழக்கூடிய பயிற்சியானது பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஒரு விடிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே வேண்டாம். மிக வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் விலகும். இப்படி சூரியனுடைய அமைப்பு மிகவும் வலுவாக வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற விஷயங்கள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சூரியன் அஷ்டமத்திற்கு வந்திருப்பதால் சின்ன சின்ன விஷயங்களை கூட முடிப்பதில் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாங்க. எனவே எந்த ஒரு விஷயத்தை மேற்கொண்டாலும், எந்த ஒரு பணியை, குடும்பம், உத்தியோகம், தொழில்துறை என எதுவாக இருந்தாலும் பணியை மேற்கொள்ளும் போது அதற்கான திட்டம் என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. இல்லை என்றால் தேவையற்ற அலைச்சலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உணவு பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனம் தேவை. இந்த தருணத்தில் விரய செலவுகளை நிச்சயமாக முதலீடுகளாகவோ அல்லது பராமரிப்பு செலவுகளாகவோ மாற்றினால் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சூரியன் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஆளுமை மிக்க பொறுப்புகள் கிடைக்கலாம். ஆனால் கவனத்துடன் இருக்க வேண்டும். மதிப்பும் மரியாதையும் உயர்ந்தாலும் கூட அதில் மறைமுக தொல்லைகள் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சூரியன் அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட இந்த தருணத்தில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. ஆனால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உள்ளது. கவனமாக செயல்பட வேண்டும். கலைத்துறை ரீதியான பணிகளில் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமத்தில் இருப்பதால் நிச்சயமாக அஷ்டம பாதிப்புகள் எதுவும் சூரியனால் ஏற்படாது. உண்மையை வெளிக்கொணர்வதற்காக சற்று கடினமாக உழைக்க வேண்டும். அரசியல் சார்ந்த பணிகளில் மறைமுக எதிர்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய யூகங்கள்ல கவனமாக செயல்பட வேண்டும். மாணவர்களின் கல்வியிலும் விழிப்புணர்வு தேவை. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் அதீத விழிப்புணர்வு தேவைப்படுதுங்க. வயல் சார்ந்த பணிகளில் ஈடுபடும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு தேவை என்பதை ராசியின் அதிபதியான சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கவனமாக செயல்பட வேண்டும். இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் தினமும் காலை எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். இப்படி செய்வதால் அன்றைய நாள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பானதாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான சூரியன்.